நான் தேவனுடைய ஆலயம், எனக்குள் தேவன் பிரவேசிக்க ஆசைப்படுகிறார். அதே போல ஒவ்வொருவர் ஆகிய உங்களுக்குள் தேவன் பிரவேசிக்க ஆசைப்படுகிறார். அப்ப அந்த கட்டடம் எதற்கு என்று சொல்லி பார்த்தீர்களானால், இந்த கட்டிடமானது நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இடம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கட்டடத்துல இதுலதான் கடவுள்கிறார்ன்றது அல்ல. நாம் ஒன்றாய் கூடுவதற்கு தேவன் இந்த இடத்தில பிரயாசப்பட்டார். அந்த பிரயாசத்தை நிறைவேற்றும்படியாக அருமை போதகரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய அநேக நாட்களுடைய கண்ணீருக்கு பலனை இந்த நாளில கொடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு வெற்றியை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வெற்றியை கொண்டாடும்படியாய் நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். இந்த வெற்றியினுடைய மகத்துவம் தேவனுக்குரியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால இது அவருடைய அந்த பாடுகளின் நிமித்தமாய் அவருடைய சாட்சியில நம்ம கேட்டோம், எப்படியெல்லாம் ஆண்டவருக்குள் வந்தார், எப்படியெல்லாம் வைராக்கியமாய் இருந்தார் என்று சொல்லி. உண்மை சிறுக நம்ம விதைப்போமானால் பெருக நாம் அறுப்போம். இன்னைக்கு ஒருவேளை இது ஒரு சின்ன கட்டிடமா இருக்கலாம். காலங்கள் கடந்து போகும் பொழுது ஒருவேளை அவரே இந்த பூமியை விட்டு மறைந்தாலும் கூட தேவனுடைய மகிமை இந்த இடத்தை விட்டு மறையாது. இது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இது பெரியதாய் பெருகி ஒரு காலங்களில நாங்கள் சிறியதாய் துவங்கின ஆலயம் இன்று ஆலமரம் போல் இருக்கிறது என்று சொல்லி சந்ததிகள் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கேட்டீங்கன்னா அவருடைய பின்னிலைமையில எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி கேட்பீர்கள். ஆனால் நாங்கள் ஒன்றும் இல்லாத இருந்தோம், எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில, இன்பத்தை துறந்த நிலைமையில, நாங்கள் வேதனையோடு இருந்த காலங்களில இயேசு எங்களை தேடி வந்தார். நாங்கள் கடவுளை தேடி போல கடவுள் நம்மை தேடி வந்தார். இப்ப இவரு கூட சாவை தேடி போனாரு, ஆனால் தேவன் அவரை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கடவுளை நம்ம தேடுவதற்கு எங்கெங்கேயோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ தூரங்கள் நடந்து போய் வேதனை அனுபவித்து பணங்களை எல்லாம் செலவு செய்து தேவனை தேடி பார்க்கும் பொழுது அங்க ஒன்றும் கிடைப்பதே கிடையாது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அவர் தேடி வருகிற தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருப்பது தேவனுடைய மகிமை. அவர் அழைத்ததுனாலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்களா இந்த இடத்திற்கு வரல. கர்த்தர் உங்களை மேலானவராய் நினைத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சொன்னார், என் பையனை ஊழியத்திற்கு தான் ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பையன் எங்க இருக்கீங்க இல்லைங்களா? சரி, அவர் இல்லைனாலும் பரவாயில்ல.